சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 5/12/2025 வெள்ளிக்கிழமை, கார்த்திகை மாதம் 19ஆம் நாள். பிரதமை திதி இன்று நள்ளிரவு 12:56 வரை. ரோகிணி நட்சத்திரம் காலை 11:46 வரை. அதன் பிறகு மிருகசீரிடம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே நன்மைகள் தரத்தக்க தாராபலம் மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து பிள்ளைங்களை பற்றின யோசனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளைங்களுக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அவங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுறது, இப்போவே சிறு குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களுடைய எதிர்காலத்திற்காக எதில் சேமிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கலாமா, ஒரு நகை வாங்கி வைக்கலாமா, அல்லது கையில் இருக்கிற காசை இப்படி கட்டிடமாக மாற்றலாமா, நிலமாக மாற்றலாமா, பிள்ளைங்களுக்காக என்ன பண்ணுறது, அந்த காலத்தில் தான் அப்படி இப்படி, இந்த காலத்தில் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு அதில் ஒன்று இதில் ஒன்றுன்னு பெற்றுக்கிறோம், நல்லபடியாக வளர்க்க வேண்டாமா என்கின்ற காலை எழுந்ததிலிருந்தே பிள்ளைகளுடைய ஆக்டிவிட்டீஸ் பற்றி கொஞ்சம் யோசனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அது கொஞ்சம் நல்ல விதமாகவும் எல்லா விதத்திலையும் இதை இப்படி செய்யலாம்ன்ற ஒரு தீர்மானம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஏதாவது ஒரு நல்ல அறிமுகம், அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவேன். பள்ளி கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இனிய அனுபவங்கள் அந்த கல்லூரி பள்ளியில் நடக்கக்கூடிய அமைப்பு, ஆசான்களுடைய வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே எந்த வேலை, எந்த தொழிலை எப்படி செய்யலாம், ஏது செய்யலாம், அல்லது முன்னேற்றத்திற்காக எதை செய்யலாம் என்பது மாதிரியான நல்ல சிந்தனை, உயர் சிந்தனைன்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த நல்ல ஐடியாக்கள் வரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் கேது வலுத்திருக்கின்ற ஒரு சிறு குறு பயணங்கள் அமையக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். வடகிழக்கு திசையிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்போடு இன்றைக்கு உண்டு. வடகிழக்கு மாநிலங்கள், உங்கள் பிறந்த ஊர்லேருந்து வடகிழக்கு திசையிலிருந்து ஒரு தகவல்கள் வரக்கூடிய தன்மை, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்புன்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறனால கெடுதல்கள் இல்லாத ஒரு யோக நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய கஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக கிடையாது. எதுலேயும் ஒரு திட்டமிட்டு செயலாற்றுதல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐயா யோசிக்காமல் எதையாவது செஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் அது பிரச்சனை ஆகிடுமே அப்படிங்கிற மாதிரியாக இல்லாமல், நீங்கள் துருத்துருன்னு இல்லாமல் எதையும் நிதானமாக பொறுமையாக கவனித்து செயலாற்றி அதுலேயும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நாளாக, அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரிஷபராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்குழப்பம் தீரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் என்னென்ன விஷயத்தில் குழப்பமாக இருந்ததோ, யாருக்காவது உதவி செய்ய போய் மாட்டிக்கிட்டீங்க இல்லையா, ஒரு நண்பருங்க ரொம்ப கஷ்டகாலம்னு சொன்னார், இப்படி இருக்குன்னாரு அப்படி இருக்குன்னாரு, நான் நின்று ஜாமீன் நின்று ஒரு கடனை வாங்கி கொடுத்தேன், அல்லது தேவையில்லாமல் என்னுடைய கிரெடிட் கார்டை கொடுத்துட்டேன், அல்லது ஒரு நிலையில் ஒரு மாதிரியான ஒரு ப்ராமிஸை பண்ணிட்டேன், இது எல்லாமே அதுக்கு தகுதி இல்லாத ஆளாக அவர் இருக்கிறார். நான் ஒன்று செஞ்சால் கூட அதை வச்சு அவர் நல்ல விதமாக யூஸ் பண்ணியிருக்கணும்ல, கடைசியில் பார்த்தா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பேர், நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம்லாம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல போயிடும் போல தெரியுதே என்கின்ற மாதிரியான குழப்ப அமைப்புகளில் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நீங்கள் கண்டிப்பாக குழம்ப வேண்டாம், உங்களுக்கு எந்த விதமான கெடுதல்களும் நடக்காது என்கின்ற ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நல்லவர்கள் சிறிது கஷ்டப்பட்டாலும் கூட என்றைக்குமே வெளியில் வந்துடுவாங்கன்றதான் உலக இயல்பு. கஷ்டமே பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க நல்லவங்க எல்லாரும். மிதனராசிக்காரர்கள் கூடுதலாக கொஞ்சம் புத்திசாலிகளாக இருப்பீர்கள் என்பதால் இப்போது இருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து வெளியே வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க.
குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த வந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே தீரக்கூடிய நாளாக இந்த நாளை நிச்சயமாக சொல்லலாம். கணவன் மனைவியிடையே இன்றைக்கி ஒரு இணக்கம்லாம் கண்டிப்பாக இருக்கும். புருஷனை பற்றி சந்தேகப்பட்டு இருந்தது, மனைவியை பற்றி சந்தேகப்பட்டு இருந்தது, மனைவி அவங்க அண்ணன் தம்பிக்கு செய்கிறாங்களோ அல்லது இவர் அவங்க அக்கா தங்கச்சிகளுக்கு செய்கிறாரோ, சம்பாதிக்கிற காசை இந்த மனுஷன் என்னதான் பண்ணுறாரு, கடன் பாட்டில் ஏறிக்கிட்டே போகுது, நம்மளும் ஒன்றும் சேர்க்க இது பண்ணுறது இல்லையே, நம்ம சேர்த்து தானே வைக்கிறோம், இந்த மனுஷனுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குதே, இந்த மாதிரியாக கணவனை பற்றி கொஞ்சம் கலங்கி கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவனிடமிருந்து சிறிய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்குமே திருமணத்திற்கு இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதிலையும் ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சியாகவே இன்னைக்கு இருப்பீங்க. ஒரு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. கடந்த காலம் போல நம்ம பெரிய சோதனைகளுக்கு வந்துட மாட்டோம். உடம்பும் மனசும் நல்லா தான் இருக்கு, எதையும் சமாளிச்சிடலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைந்திருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அதிலும் பார்க்க போனால் வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் பிறந்த இடத்தை விட்டு சொந்த இடத்தை விட்டு சொந்த மாநிலத்தை விட்டு சொந்த மாவட்டத்தை விட்டு சொந்த நாட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிற நாடுகளில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். வேற நாடு தான் இல்லைங்க, நீங்கள் வேற மாநிலத்தில் இருக்கிறீங்க, தூர இடத்துல இருக்கிறீங்க, இவங்க எல்லாருக்குமே இங்கே இருக்கிற இடத்துல நம்ம ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு நிலம் வாங்க முடியல, நம்மளை கடைசி காலத்தில் திரும்ப பூர்வீகத்துக்கு போயிடணுமோ, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு என்ன இருந்தாலும் இப்போதைய உங்களுடைய இடம் உங்களுக்கு கை கொடுக்கத்தான் செய்யும், இங்கேயே சில விஷயங்களை செய்யலாம் என்கின்ற தீர்மானம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கிழக்கு திசை நாடுகள் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற ஊர்களிலேயே தொழில் நிலைக்கக்கூடிய நாளாகவும், சிலருக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வேலை மாற்றம் இருந்தாலும் கூட அந்த வேலை மாற்றம் பெரிய கஷ்டங்களை கொடுக்காது, கண்டிப்பாக இருக்கிறத விட நல்லவைகள் தான் நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அது ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அப்பா நாளையோ அம்மா நாளையோ இன்றைக்கி ஏதாவது செலவுகள் வரும். மருத்துவ செலவுகளாக இருக்கலாம், அல்லது கூட பிறந்தவங்களுக்கு இதை செய்யப்பா, நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற, நீ தானப்பா செய்யணுன்ற மாதிரியாக தேவையின்றி ஒரு செலவுகள், ஆனால் அதே நேரத்தில் தேவைப்படுகிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதிரியாக நல்ல செலவுகள்னு சொல்ல முடியலன்னா கூட பரவாயில்ல இவங்களுக்கு தானே செஞ்சோம் என்கின்ற மாதிரியான செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் வருமானத்தில் குறைவுகள் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக வருமானத்தில் குறைகள் இல்லாத ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு யோகமாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடிய உறவினர்கள்ட்ட இருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கே கொஞ்சம் டிராவல் பயணங்கள் இருக்கும். ஒரு இடத்துக்கு போய் இப்படி பார்த்துட்டு வந்துடலாம், இந்த இடத்துல போய் இதை முடிச்சுட்டு வந்துடலாம், என்னதான் ஃபோனில் பேசினாலும், என்னதான் கையில் தொட்டவன செல்ஃபோனில் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசினாலும், நேரில் போய் நின்று அவங்களுடைய ரியாக்ஷன், அவங்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கிறத பார்த்து நம்ம செயல்படுறதான் நல்லதுன்ற மாதிரியாக ஒரு பயண திட்டமிடுதல் இருந்து அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள், இது இன்றைக்கு நடக்கலைன்னா கூட ஒரு 10 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நடக்கும். ஆகவே அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் கன்னிக்கு இன்றைக்கு. துளாராசிக்காரர்களுக்கு லாபகரமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொழில்துறை முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். அதிலும் குறிப்பாக தெய்வீக சாதனங்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அர்ச்சனை பொருட்கள், பூஜை பொருட்கள் அல்லது மாலை, கற்பூரம், இது மாதிரியான சில விஷயங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணுறவங்க, சாலை ஓரங்களில் பூக்கட்டி விற்கக்கூடிய எளிய சகோதரிகள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. துளாராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது இல்லை என்பது தான் உண்மை. எவ்வளவு எவ்வளவு அந்த காலத்தில் கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கடவுள் இப்போதுக்கு லேசாக தான் கண்ணை திறந்திருக்கிறார். அதுக்காக நீங்கள் முழுக்க முழுக்க அப்படியும் இப்படியும் அந்த மாதிரிலாம் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் மட்டுப்பட்டு இருக்கிறது, என்னுடைய கைக்குள்ள தான் பிரச்சனைகள் இருக்குது, கையை மீறி போகலைன்ற மாதிரியான ஒரு தைரியங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அண்ணன் தம்பி உறவுகளில் அக்கா கிட்டேயோ அண்ணங்கிட்டேயோ ஏதாவது ஒரு உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், அல்லது அப்ரூவல்னு சொல்கிறோமே, அக்கா அண்ணா இதை ஒத்துக்கிட்டாங்கன்னா கூட போகிறோம்னு நினைக்கிறோம் இல்லையா, அவர்களின் மூலமான அவர்களிடமிருந்து ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியாபார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். உலோகங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது ஜுவல்லரி கடை, தங்கம் போன்ற உலோகம், இரும்பு போன்ற உலோகம், பித்தளை, துத்தநாகம், இந்த மாதிரியாக உலோகம் சார்ந்த விஷயங்கள், பாத்திர வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, பாத்திர கடை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னையிலிருந்து நல்ல திருப்பு முனைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். அடுத்த வருஷம் பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே பெரிய சிறப்போடு இருக்கும். 25ஆம் ஆண்டை விட 26ஆம் ஆண்டு நன்றாக இருப்பதற்கான சில ஃபவுண்டேஷன்கள்னு சொல்லுவோம் இல்லையா? நாளைக்கு நம்ம நல்லா இருக்கணும்னா இன்னைக்கே சில விஷயங்கள் நடக்கணுமே, அது மாதிரியான அஸ்திவார விஷயங்கள் தொழில், வேலை, குடும்பம் போன்ற அமைப்புகளில் நடக்கக்கூடிய சில பல நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இப்போது இல்லை என்பதுதான் உண்மை. மனசு சரியாக இருந்தாலே எதையும் சமாளிக்க முடியும் என்பதற்கு இப்போது நீங்கள் ஒரு உதாரணமாக இருப்பீங்க. எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய, அனைத்திற்கும் நல்லபடியாக எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வயதிற்கேற்றார் போல என்னென்ன கடந்த ஒரு 20 நாளாக 25 நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்னைக்கு தெய்வீக திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு உடல் மனசு ரெண்டும் செம்மைப்படுகின்ற விதமாக ஒரு உடற்பயிற்சி செய்கிறது. இன்றைக்கின்னு பார்த்து இனிமேல் டெய்லி வாக்கிங் போகலாம், இனிமேல் டெய்லி ஜிம்முக்கு போகலாம், இப்படி வந்துடுமோ அப்படி வந்துடுமோ, 40 வயசு தாண்டினாலே அப்படி சொல்கிறாங்களே இப்படி சொல்கிறாங்களே, கொஞ்சம் ஃபுட்டு கண்ட்ரோலில் இருப்போம், டயட்டில் இருப்போம் என்கின்ற மாதிரியாக நம்முடைய உடலை பற்றின அக்கறை இன்னைக்கு அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலேயே ஒரு சொந்த ஊர் பயணங்கள்லாம் உண்டாகும். தாத்தா பாட்டியை பார்த்துட்டு வந்துடுவோம், அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துடுவோம், அல்லது சொந்த ஊரில் இன்னும் பார்க்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலம், வீடு போன்றவைகளை ஏதாவது ஒரு செட்டிலைட் பண்ணணும் இல்லையா, அதற்கான ஒரு முயற்சிகளை எடுப்போம் என்கின்ற மாதிரியாக எதிர்காலத்திற்கு தேவையான ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஆரம்பிச்சிருக்குங்க. தனுசு ராசிக்கார பெண்களுக்கு நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள், அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். எதிலும் ஒரு திடீர் திருப்பம் இருக்கும். ஒரு நண்பர் கூட எதிரியாக மாறுறது, திடீர்னு கணவனுடைய ஒரு மனமாற்றங்கள், திடீர்னு மனைவியோட ஒரு மனமாற்றங்கள், இவரா இப்படி மாறிட்டாரு, என்னப்பா ஆளே தலைகீழாக மாறிட்டாரு, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு, இன்னைக்கு என்னடானா நம்மளை அக்செப்ட் பண்ணுறாரு என்கின்ற மாதிரியாக ஒரு இன்ப அதிர்ச்சியான சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் துளியும் இருக்காதுங்க. ஏன்னா ஏற்கனவே புலி வருதுன்னு கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக கடந்து வந்து இப்பொழுது 2026 பிறக்க போகுது. இந்த 2026 பிறக்கும் போதே இந்த டிசம்பர் மாதத்திலேயே ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஆரம்பிச்சே ஆகணும். ஒரு நல்ல உதவி உங்களுக்கு கிடைச்சே ஆகணும். ஒரு நல்ல மனோதைரியம், நல்ல தொழில், நல்ல வேலை போன்ற அடுத்த வருடத்திலிருந்து நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பு நிகழ்வுகளும் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத ஒரு அறிமுகம் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு நட்புகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புதிய காதல் உருவாகக்கூடிய நாளாக இளைய பருவ கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்லலாம். கணவன் மனைவி இணக்கமான உறவு, சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஏதாவது பயங்கள் வந்தவங்க, செக் ரிட்டன் கேஸு அல்லது இந்த மாதிரி குடுத்தனக்காரர்கள், வாடகைக்காரர்கள் கேஸு, சிறு குற்றம், தெரியாதனமாக இதை ஒன்று செஞ்சு தொலைச்சிட்டேன், கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன்டா வாங்கினேன்னு தெரியல, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன், வட்டி மாதிரி போய்கிட்டே இருக்குது, அது வரைக்கிட்டு இருக்கு, இது பாய்கிட்டு இருக்குன்ட்டு ஏதாவது ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் நம்ம மேலே வந்துருமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் பயப்படாதீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெரிய விஷயங்கள் வராது. எதிலும் மீண்டு வந்து விடக்கூடிய, சமாளித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல அமைப்புகள் இருக்குது என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல லாபங்கள் வர ஆரம்பிக்கும். பங்குதாரர்கள், அதாவது பார்ட்னர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பார்ட்னர்ஸுக்கிட்ட ஒரு நல்ல இணக்கமான சூழல்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில் இனிமேல் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். கடனை அடைச்சிட முடியும்ன்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
ஒரு சிலருக்கு புதிய கடன்கள் வரலாம். ஆனால் அந்த கடன் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைச்சிட்டு வட்டி தொல்லையிலிருந்து வெளியே வரக்கூடிய சில மாற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மேலதிகாரி ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாருங்க, என் சுப்பீரியர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, எம்எல்ஏ அவர் பொறாமையாக இருக்கிறாரு, ஒருவேளை நம்ம இடத்துக்கு இவன் வந்துடுவானோன்னு பயப்பட்டுக்கிட்டு என்னை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறார். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினர், குறிப்பாக உத்திரட்டாதி பூரட்டாதி 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இப்போது இருக்கிறது. இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. எதையும் சமாளிக்கலாம், நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலை, நம்ம தப்பு பண்ணியிருந்தா தானே பயப்படுறதுக்கு. இருந்தாலும் இப்போது இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு கஷ்டகாலம் என்பது எவ்வளவு நாள் நீடிக்க போகுது, ஒரு 3 மாதமோ 6 மாதமோ தானே, அதுக்கப்புறம் அதை சமாளிச்சுக்க முடியுன்ற மாதிரியான மனோதைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு வித்தியாசமான பலனை கூட சொல்லலாம், எதிரி கூட நண்பனாக மாறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஜாதகத்தில் கிரகங்களுடைய சூட்சும வலுவை அறிகிறது எப்படிங்க அப்படின்ட்டு இன்னைக்கு நம்முடைய நேயர் கேட்டிருக்கிறாருங்க. உண்மையிலேயே ஒரு பாப கிரகங்களுடைய சூட்சும வலு கோட்பாடு என்பதை இப்போது அடிக்கடி வலியுறுத்திக்கிட்டு வரேன். இந்த சூட்சும வலுன்னா என்னங்க, சூட்சுமம்னா என்னங்க அர்த்தம்? ஒரு மறைந்திருக்கும் உண்மை அப்படின்னு இந்த சூட்சுமத்திற்கு ஒரு நேரடியான அர்த்தங்களை சொல்லலாம் இல்லையா. நம்ம பார்க்கறது எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் நேருக்கு நேராக தெரியறது எல்லாம் உண்மை இல்லைங்க. ஒன்றுக்கு பின்னால உண்மையான அர்த்தம் வேறொன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத சூட்சுமம்னு சொல்லிக்கலாம். ஜோதிட சாஸ்திரத்திலையும் இதே மாதிரி தாங்க. ஒரு கிரகம் இந்த மாதிரியான பலனை தரும் அப்படின்னு நேருக்கு நேராக நமக்கு தெரிஞ்சாலும் கூட சூட்சுமமாக அது வேறொரு பலனை தரப்போகிறது அப்படிங்கிற அர்த்தம் கண்டிப்பாக இருக்கிறது. உதாரணமாக சனியோ செவ்வாயோ உச்சமாக இருந்தால் உச்சம் என்பதுக்கு உயர்ந்த அப்படின்னு ஒரு அர்த்தம். உச்சம் என்பது அதனுடைய சுற்றுப்பாதையில் மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ சனி செவ்வாய் உச்சமாக இருப்பவர்கள் எல்லாருமே நல்ல பலன்களை அடைகிறாங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. அப்போ அந்த சனி செவ்வாய் ஏன் ஒரு உச்சம் என்கின்ற அமைப்பை அடையணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம்னா அது அடுத்தடுத்த அமைப்புகள்லாம் அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போகுங்க. ஆக உண்மையிலேயே பாபக்கிரகங்கள் சூட்சும வலு என்கின்ற நேர்வலு என்கின்ற ஆட்சி உச்சத்தை அடையாம 6, 8, 12 மறைஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் மற்றும் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு தீய காரகத்துவங்கள்லாம் அப்படியே மறைஞ்சிருக்கும்ன்றது தான் இந்த சூட்சும வலுன்னு சொல்கிறோம். உண்மையிலேயே சூட்சும நிலையாக சில ஜாதகங்கள் அமையும் பொழுது மிகப்பெரிய முன்னேற்றத்தை அந்த ஜாதகருக்கு கொடுத்து விடுகிறது என்பது தான் உண்மை. சுப கிரகங்கள் கேந்திர கோணத்தில் இருப்பது, நல்லவர்கள் நேருக்கு நேராக நம்ம முன்னாடி நிற்கிறது, பாபர்கள் மறைந்திருப்பது, பாபர்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேது போன்றவர்கள், சூரியனையும் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறதுன்றது ஒரு வகையில் நல்ல சூட்சும வலு. அதே மாதிரி இன்னொன்றையும் மிகப்பெரிய அளவில் பார்க்கணும். ஒரு பாப கிரகம் ஸ்தான பலத்தை இழந்தாலும் கூட திக்பலம் என்கின்ற ஒரு அமைப்பை அடைந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் பெரும்பாலும் நம்ம இந்த ஷட்பலம்ன்றதையே பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. எல்லாருமே கிரகங்கள் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்தால் நல்லதுன்ற மாதிரியாக ஒரு மைய அமைப்புகளுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஜோதிட சாஸ்திரம் இப்படி சொல்லலைங்க. ஷட்பலம் என்கின்ற 6 விதமான பலங்கள் கிரகங்களுக்கு இருக்கிறது. நேர்வலு என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தான பலத்தை ஒரு கிரகம் இழந்திருந்தாலும் கூட, அதாவது துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலேயே சனி நீச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட, 10ஆம் இடத்திலேயே செவ்வாய் நீச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட அவர்கள் இன்னொரு பலமான திக்பலத்தை அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஷட்பல ரீதியில் வச்சுக்கலாங்க. இந்த ஷட்பல ரீதியில் வரக்கூடிய அந்த கேந்திர, அதாவது 7, 10ஆம் இடங்களில் சனியும் செவ்வாயும் இருப்பது கூட ஒரு வகையில் ஒரு சூட்சுமமான ஒரு நிலை, சூட்சுமமான வலுதான். நீச்சம் அடைந்திருந்தாலும் கூட அவர்கள் நல்லதை செய்வார்கள் என்பதுதான் அதில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உண்மைங்க. ஆக ஜாதகத்தில் கிரகங்கள் இந்த மாதிரியான சூட்சும வலுவை அடைந்திருக்கிறதா, பலவீனமாகி இருப்பதைப் போல மேலுக்காக தெரிந்தாலும் கூட உள்ளுக்குள் இந்த திக்பலம் போன்ற அமைப்புகளில் நன்றாக இருக்கிறதா, அந்த ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லப்படக்கூடிய உத்தராயணம் தட்சிணாயனம் என்கின்ற அமைப்புகள் பகலில் பிறந்திருக்கிறாரா இரவில் பிறந்திருக்கிறாரா, இத்தனை விஷயங்களையும் கணக்கு பார்த்து தாங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கின்றதே நிச்சயமாக அறிய முடியும். இதில் தாங்க அந்த ஜாதகத்துடைய சூட்சும வலுன்னு சொல்கிறோம். பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க,
ஜோதிடத்தை சுருக்கிடுறீங்க. ஆட்சி உச்சம் என்கின்ற அளவில் 12 ராசி வீடுகளை மனப்பாடம் செய்து கொண்டு 27 நட்சத்திரங்களை மனப்பாடம் செய்து கொண்டு 9 கிரகங்கள் அதனுடைய ஆட்சியாக இருந்தால் உச்சமாக இருந்தால் இப்படித்தான் அப்படின்னு தான் இன்றைக்கு வருத்தத்தை தரக்கூடிய அளவில் ஜோதிடம் போய்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் இதையும் தாண்டி மறைந்திருக்கக்கூடிய சில உண்மைகள் இங்கே ஜோதிடத்தில் ஏராளமாக இருக்கின்றன. அதை வைத்தே ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலைமையை அறியணும் அப்படிங்கிறதாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.